ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கணவன் தன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவராய் இருக்க வேண்டும். இங்கே மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். அப்படியானால் தேவ திட்டம் வெளிப்படுகிறதற்காக இவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி. அப்படியானால் இங்கே ஈசாக்கின் இடத்திலே சந்ததி வெளிப்படுகிறதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது ரெபெக்காள் மலடியாய் இருந்தாள் என்று சொல்லி. அப்போ சந்ததி வெளிப்படுகிறதற்கான சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் ஒன்றை ஈசாக்கு அறிந்திருந்தால், என் மனைவிக்காக நான் விண்ணப்பிக்கும் பொழுது தேவன் என் சத்தத்தை கேட்டு அவர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அவர் நம்பி இருந்தார். இதை எங்க கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், தன் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆபிரகாமும் ஒரு வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு நீண்ட காலம் தேவ சமூகத்தில் பொறுமையோட காத்திருந்துதான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இன்னும் சந்ததி வெளிப்படாத சூழ்நிலையிலே தானும் காத்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு பாடத்தை அவர் அங்கே கற்றுக்கொண்டார். அப்போ ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு மனிதன் யார்னா ஆபிரகாம். நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அவர் ஜெபிக்கிற மனிதன், விடியற் காலத்திலே எழுந்து ஜெபிக்கிறவர் என்று சொல்லி எல்லாம் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நேற்றைக்கு வாசிக்கும் போது வாசித்தோம், அவன் தன் வீட்டாருக்கு கர்த்தருடைய நீதி நியாயங்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா அவர் எல்லாருக்குமே ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். நீங்க எங்க வாசிச்சாலும், எங்கெல்லாம் போய் ஆபிரகாம் கூடாரம் போடுகிறாரோ அங்கெல்லாம் போய் அவர் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டத தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆபிரகாம் ஜெபிக்கிறவர், அதை தன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கற்றுக் கொடுத்திருப்பார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான், அவனை ஆசீர்வதின்னு அவர் விண்ணப்பிக்கிறார். இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று சொல்லுகிறார். சோதம் கொமரா பட்டணம் அழிக்கப்படும் போது பட்டணத்துக்காக சிறப்பில் நிற்கிறார். அபிமெலேக் வீட்டாரினுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கும் போது அவர்களுக்காக அவர் விண்ணப்பிக்கிறார். கர்த்தர் அவர்களை நினைத்தருளி அவர்கள் கற்பந்தரிக்கும்படி செய்கிறார். அப்படியானால் இந்த ஒரு பழக்கம், இந்த ஜெபிக்கிற ஒரு பழக்கம் ஆபிரகாம் இடத்தில் ஈசாக்குக்கு கடத்தப்பட்டது. நம்ம சாதாரணமா சொல்றோம், தான் பெற்ற பிள்ளை ஒரு காரியத்தை செய்யும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரியே செய்யறான் பாரு, அவங்க அம்மா மாதிரியே செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மாம்ச காரியங்கள் கூட பிள்ளைகளுக்குள்ளே அப்படி வெளிப்படும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களும் அப்படித்தான். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. நாம் வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. நாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாய் பிள்ளைகளை போதித்து நடத்த வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலையிலே வளருகிறார்களே என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்திலே குறைவுபட்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அங்க 22ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கற்பந்தரித்திருக்கிற ரெபெக்காள் தன்னுடைய கற்பத்தை குறித்து விசாரிக்கும்படி கர்த்தரிடத்துல போனால்னு வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ரெபெக்காளும் தன்னுடைய கணவனை ஜெபிக்கிறவனாய் பார்த்திருக்கிறாள். தன் கணவன் தனக்காய் வேண்டிக் கொண்டதுனாலேதான் கர்த்தர் இந்த புத்திர சந்தானத்தை நமக்கு அருளி இருக்கிறார் என்கிறதான ஒரு நிச்சயம் இந்த ரெபெக்காளுக்குள்ள இருந்ததுனால தானும் தேவ சமூகத்துல போய் விசாரிக்கும்படி போகிறாள். அப்பொழுதுதான் அங்கே தன்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியம் ரெபெக்காளுக்கு திட்டமாய் வெளிப்படுகிறது. தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் ரெபெக்காளுக்கு அறிவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ திட்டம்
திட்டம் வெளிப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியம், நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியம், நம்முடைய வேலையை குறித்த காரியங்கள், நம்முடைய ஊழியத்தை குறித்த காரியங்கள் எதுவானாலும் தேவ சமூகத்தில் விசாரிக்கும்படி போகும் பொழுதுதான் அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்கிறவராய் அவர் வெளிப்படுவார். அதை விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்காம நம்ம அப்படியே இருப்போம்னு சொன்னா, என்ன செய்யன்னு தெரியாம திகச்சு போய் இருப்போம்னு சொன்னா தேவ திட்டம் நமக்கு வெளிப்படாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை தேவ சித்தம் இப்படி இருக்குமோன்னு சொல்லி நாமளே ஒரு கேள்விக்குறியோட வாழ்ந்துட்டு இருப்போம்னா, இன்னைக்கு தேவ சமூகத்துல விசாரிக்க முடியாது. உங்களை அர்ப்பணிங்க. தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையின் காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அப்ப நீங்க இங்க பாப்போம் அப்படின்னா, ரெபெக்காள் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவளா இருந்தா, ஈசாக்கு தன் மனைவிக்காய் வேண்டிக் கொள்கிறவனா இருந்தான், விண்ணப்பம் பண்ணுகிறவனா இருந்தான். அப்போ இந்த ஈசாக்குள்ளேயும் ஒரு தெய்வ பயம் இருந்ததுனால தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. நீங்க யோசுவாவை குறித்து வாசிக்கும் போது, யோசுவா கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்க போறீங்க? இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து அவர் கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தலைவன் சரியா இருப்பாரே ஆனால், ஆபிரகாம் ஜெபிக்கிறவனா இருந்ததுனாலதான் பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களா மாறினாங்க. ஒரு ஈசாக்கு ஜெபிக்கிறவனா இருந்ததுனாலதான் ரெபெக்காளும் தேவ சமூகத்திலே விசாரிக்கிறதற்காய் போகிறவளாய் காணப்பட்டார். அப்படியானால் ஒரு தலைவன் சரியான விதத்திலே இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் முழுவதுமே கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் காணப்படும். கொர்நேலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனை தேடி ஜெபம் பண்ணுகிறவனுமாய் இருந்தான்னு வாசிக்கிறோம். அப்போ நாம நம்முடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறதான கணவன், ஒரு மனுஷன், ஒரு புருஷன் தேவனுக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய், தேவனை விண்ணப்பிக்கிறவர்களாய் மாறும் பொழுது தன் குடும்பம் முழுவதுமே அவன் அங்கே ரட்சித்துக் கொள்ள முடியும். தேவ திட்டத்தின் நடுமையத்தில் ஓட அர்ப்பணிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இன்னைக்கு நான் குடும்ப தலைவனாக தான் இருக்கேன், ஆனா என் குடும்பத்தின் காரியங்கள் சின்ன பின்னமா இருக்குது, என் பிள்ளைகள் சரியில்லை, என் மனைவி ஒரு போக்கில் போயிட்டு இருக்காங்க, எங்க குடும்பமே சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறது நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களை சரி பண்ண ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் வரட்டும். நீங்க நான் என் வீட்டாரை கர்த்தருக்குள்ள நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆபிரகாமை போல நியாயத்தையும் நீதியையும் காத்து நடவுங்கள்னு உங்கள் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கட்டளையிட தீர்மானிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்தின் நடுமையத்தில் ஓடணும்னு நீங்க விரும்புவீங்கன்னா, என் குடும்பம் சமாதானமான வாழ்வை காணணும், என் குடும்பத்துல நன்மை குறையாம இருக்கணும்னு சொல்லுவீங்கன்னா, தலைவனாயிருக்கிற நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க வீட்டாருக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்களுக்கு போதித்து நடத்துகிறவர்களாய், அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய திட்டத்தின் நடுமையத்திலே நாம் ஓட முடியும். ஒரு சமாதானமான வாழ்வு, ஒரு எருசலேமின் வாழ்வு, ஒரு சியோனின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஈசாக்கை போல ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பிக்கிறவர்களாய், குடும்பத்தினருக்காய் விண்ணப்பிக்கிறவர்களாய், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி சென்ற ரெபெக்காளை போல என்ன காரியமானாலும் எதிர்காலங்களை குறித்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியா உங்க சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க ராஜா. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆபிரகாம் கட்டளையிட்டது போல இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் குறைவுபட்டு காணப்படுவோமே ஆனால், ஆண்டவரே, குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறவர்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு குடும்பம் ஒரு ஈசாக்கை போல ரெபெக்காளை போல வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும்.
சங்கீதம் 128 சொல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு சியோனின் வாழ்வு, ஒரு எருசலேமின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.